செடியாய வல்வினைகள் தீர்க்கும் திருமாலே, நெடியானே வேங்கடவான் இன்கொலின் வாசல், அடியாரும் வானவரும் அரம்பையரும் கிடந்தியெங்கும் படியாய் கிடந்து உன் போலவாய் காண்பினே. உலகெங்கும் இருக்கின்ற அஸ்ட்ரோ டிவைன் நேர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கங்கள். இன்றைய பதிவில் 2026 வருடம் எப்படி இருப்பது என்பது பார்ப்போம். வருகின்ற மார்கழி மாதம் 16ஆம் தேதி, அதாவது விசுவாச வருஷம் மார்கழி மாதம் 16ஆம் தேதி 1/1/2026 புதன்கிழமை, துவாதசி திதி, கிருத்திகை நட்சத்திரம், அமிர்த யோகத்தில் இந்த வருடம் பிறக்கிறது. கிருத்திகை நட்சத்திரம் என்பது முருகப்பெருமானுடைய நட்சத்திரம். இந்த முருகப்பெருமானுடைய நட்சத்திரத்தில் இந்த வருடம் ஆரம்பிக்கிறது. ஆகவே இந்த வருடத்தினுடைய தேவதை முருகப்பெருமான். துவாதசி திதிக்கு தேவதை விஷ்ணு, அதாவது பெருமாள். ஆகவே இந்த வருடம் பெருமாளும் முருகப்பெருமானும் ஆட்சி செய்யக்கூடிய வருடமாக இந்த வருடம் இருக்கிறது. இந்த வருடம் இந்த வழியாக இருக்கிறது. மீண்டும் இந்த வருடத்திலே ஒவ்வொரு ராசிக்கும் என்ன பலன்கள் கொடுக்கும் என்பதை மீண்டும் தனியாக விரிவாக பார்ப்போம். உத்திராடம் 2, 3, 4 பாதங்கள், திருவோணம், அவிட்டம் 1, 2 பாதங்களிலே பிறந்த மகர ராசி என்பர்களே, மகர ராசியிலே பிறந்தவர்களுக்கு இந்த வருடம் உங்கள் ராசிநாதன் சனி பகவான் உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்திலே இருக்கிறார். 3ஆம் இடத்திலே சனி பகவான் இருப்பது வெற்றியை கொடுக்கும், ஜெயத்தை ஏற்படுத்தி கொடுக்கும், நல்ல பெயரையும் புகழையும் ஏற்படுத்தி கொடுக்கும், நல்ல போகத்தையும் சந்தோஷத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும். உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்தில் குருபான் இருப்பது இந்த வருட ஆரம்பத்திலே, அதாவது ஜனவரி முதல் மே மாதம் வரை உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்தில் குருபான் இருப்பதனால் இந்த காலகட்டத்திலே வயிறு உபாதைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. மேலும் பண விஷயத்தில் பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. மற்றவர்களுக்காக ஜாமீன் போடுவதை முடிந்தவரை தவிர்த்து விடுவது நல்லது. இந்த வருடம் உங்கள் ராசிக்கு ஜூன் மாதம் முதல் அக்டோபர் மாதம் வரை உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்தில் குருபான் இருப்பதனால் திருமணமாகாத ஆண்களுக்கும் பெண்களுக்கும் ஜூன் மாதம் முதல் அக்டோபர் மாதத்திற்குள் திருமணம் கைகூடுவதற்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்கிறது. அடுத்து நவம்பர் டிசம்பர் மாதங்களில் அஷ்டம குரு வருகிறது. அப்பொழுது மீண்டும் உங்களுக்கு வயிறு உபாதைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. ஆகவே ஆரோக்கியமான உணவுகளை மாத்திரம் சாப்பிடுவது மிகவும் சிறப்பானது. இந்த வருடம் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்தில் கேதுவும் ராகுவும் 8ஆம் இடத்தில் கேதுவும் இருப்பதனால் பிரயாணங்கள் செய்யும்போது மிகவும் எச்சரிக்கை தேவை. பிரயாணங்களில் சிறு விபத்துக்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. முக்கியமாக இரவு நேர பிரயாணங்களை தனியாக செல்வதை தவிர்த்து விடுவது நல்லது. இந்த வருடம் உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்தை சனி பகவான் பார்வையிடுகிறார். ஆகவே குழந்தைகளுக்கு திருஷ்டி காரணமாக சிறு சிறு உடல் பாதைகள் ஏற்பட்டு பிறகு சரியாகும். உங்கள் ராசிக்கு விரயஸ்தானத்தை சனி பகவான் பார்வையிடுகிறார். ஆகவே தொழில்துறையிலே விரயங்கள் மிக அதிகமாக இருக்கும். அந்த விரயங்கள் நல்ல விரயங்களாக மாற்றிக்கொள்வது உங்களுடைய புத்திசாலித்தனத்தில் தான் இருக்கிறது. 9ஆம் இடத்தை சனி பகவான் பார்வையிடுகிறார். ஆகவே தந்தையின் ஆரோக்கியத்தில் சிறு பிரச்சனைகள் ஏற்பட்டு பிறகு சரியாகும். ஆனால் உங்களுக்கு வெற்றி தான். பண விஷயத்தில் மாத்திரம் எச்சரிக்கையாக இருந்தால் போதுமானது. மற்றவர்களுக்கு ஜாமீன் போடுவதையும் மற்றவர்களுக்கு பணம் கொடுப்பதையும் மாத்திரம் தவிர்த்து விடுவது மிகவும் சிறப்பானது. ஏற்கனவே சொல்லியபடி திருமணமாகாத ஆண்களுக்கும் பெண்களுக்கும் ஜூன் மாதம் முதல் அக்டோபர் மாதத்திற்குள் திருமணம் நிச்சயமாக கைகூடும். குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு மருத்துவ உதவியின் பேரிலே குழந்தை பாக்கியம் கிடைக்கும். மருத்துவ உதவி தேவையில்லை என்றால் அடுத்த வருடம் குழந்தை பாக்கியத்தை நீங்கள் எதிர்பார்க்கலாம். சொந்த தொழில் செய்பவர்களுக்கு வருமானம் கிடைக்கும். ஆனால் இருக்கின்ற வருமானத்தை வைத்து உங்களுக்கு தேவையான பொருட்களை வாங்கிக் கொள்வது மிகவும் சிறப்பானது. உத்தியோகஸ்தர்களுக்கு பதவி உயர்வு என்பது இந்த வருடம் ஜூன் மாதத்திற்கு பிறகு கிடைக்கும். ஜூன் மாதம் முதல் அக்டோபர் மாதத்திற்குள் உத்தியோகஸ்தர்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கும். சம்பள உயர்வும் அந்த நேரத்தில் கிடைக்கும். அடுத்து இடமாற்றம் நவம்பர் மாதம், அடுத்த நவம்பர் மாதம், வருகின்ற நவம்பர் டிசம்பர் மாதங்களில் இடமாற்றங்களை நீங்கள் எதிர்பார்க்கலாம். மாணவர்கள் மிகுந்த கருத்துடன் படித்தால் மட்டுமே நல்ல மதிப்பெண்களை பெறுவார்கள். என்றால் வருட ஆரம்பத்திலே மே மாதம் வரை குருபான் உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்தில் இருப்பதனால் கூட்டாக படிக்கும்போது குழப்பங்கள் ஏற்படும். தனியாக படித்தால் மட்டுமே நல்ல மதிப்பெண்களை பெற முடியும். விவசாயிகள் அருகில் இருக்கின்ற வேளாண் அரங்கத்திற்கு சென்று எதை பயிரிட்டால் நல்லது என்று தெரிந்து அதை பயிரிட்டால் மட்டுமே நல்ல மகசூல் பெற முடியும். உங்களுக்கு தோன்றியதெல்லாம் நீங்கள் பயிரிட்டால் பெரிய மகசூல் பெற முடியாது. அரசியல்வாதிகள் மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். எந்த அணியில் இருக்கிறோம் என்று தெரிந்து கொண்டு பேச வேண்டும். உங்கள் பேச்சே உங்களுக்கு பிரச்சனைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். என்றால் வாக்குஸ்தானத்தில் ராகுபான் இருப்பது தேவையற்ற வாதங்களில் ஈடுபடுவீர்கள். அதன் மூலமாக அரசியலில் சிறு பின்னடைவு ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. ஆகவே அரசியல்வாதிகள் மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். வயதானவர்கள் இந்த வருடம்
மே மாதத்திற்கு பிறகு, அதாவது ஜூன் மாதம் முதல் அக்டோபர் மாதத்திற்குள் நீங்கள் தேவஸ்தலங்களுக்கு யாத்திரைகளை செய்யலாம். அதன் மூலமாக நல்ல தரிசனம் கிடைக்க பெறுவீர்கள். அந்த தரிசனத்தின் மூலமாக உங்களுடைய குடும்பம் உயர்வை ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த வருடம் உத்திராடம் 2, 3, 4 பாதங்களே பிறந்தவர்கள் ஒருமுறை பிள்ளையார்பட்டி சென்று, உத்திராடம் நட்சத்திரம் என்று பிள்ளையார்பட்டி சென்று கற்பக விநாயகரை வணங்கிவிட்டு வருவது மிகவும் சிறப்பானது. அல்லது பாண்டிச்சேரி சென்று மணக்குள விநாயகரை வணங்கிவிட்டு வரலாம். அல்லது திருச்சியில் இருக்கின்ற உச்சி பிள்ளையார் கோயிலுக்கு சென்று பிள்ளையாரை வணங்கிவிட்டு வரலாம். ஆக பிள்ளையார் வழிபாடு உத்திராடத்தில் பிறந்தவர்கள் மிக மிக முக்கியமானது. அடுத்து திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் நல்ல கல்வியை பெறுவதற்காக திருவனந்தபுரம் சென்று அங்கே அயக்கிரவரை வணங்கிவிட்டு வரலாம். தொழில்துறையை விருத்தி அடைய வேண்டும் என்பதற்காக திருவோணத்தில் பிறந்தவர்கள் ஸ்ரீரங்கம் சென்று பெருமாளை வணங்கிவிட்டு வரலாம். அல்லது திருப்பதி ஏழுமலையானை திருவோணம் நட்சத்திரம் என்று தரிசனம் செய்துவிட்டு வரலாம். அடுத்து தொழில்துறையை வெற்றி பெற வேண்டும் என்று நினைப்பவர்கள், மேலும் இந்த வருடத்தில் போட்டியிலே வெற்றி பெற வேண்டும் என்று நினைப்பவர்கள் காஞ்சிபுரத்தில் இருக்கின்ற அஷ்டபுய பெருமாள் கோயில், அதாவது அங்கே இருக்கின்ற வரதராஜ பெருமாளுக்கு 1 கிலோமீட்டர் முன்பாக அஷ்டபுஜ 8 கைகளுடன் பெருமாள் கோயில் இருக்கிறது. பெருமாள் இருக்கிறார். ஆகவே அஷ்டபுஜ பெருமாளை வணங்கிவிட்டு வந்தால் நிச்சயமாக தொழில் போட்டியில் நீங்கள் வெற்றியை பெறுவீர்கள். எப்படிப்பட்ட போட்டியும் நீங்கள் வெற்றியை பெற முடியும். அடுத்து இந்த வருடம் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரமாக பிரதி வியாழக்கிழமை, நீங்கள் இருக்கின்ற உள்ளே பிரதி வியாழக்கிழமை குருபவனுக்கு நெய்தியமும் வைத்து விட்டு வர வேண்டும். மேலும் குடும்பத்திற்கான சச்சரவுகள் நீங்குவதற்காக பிரதி ஞாயிற்றுக்கிழமை ராவுகாலத்தில் துர்க்கையம்மனுக்கு நல்லெண்ணெய் தீபம் வைத்து விட்டு வர வேண்டும். இந்த தீப வழிபாடுகளின் மூலமாக இந்த வருடம் முழுமைக்கும் மகர ராசியில் பிறந்த நன்மைகளை அடைந்து சந்தோஷத்தை அடைவார்கள் என்பது உறுதி. இந்த வருடம் உத்திராடம் 2, 3, 4 பாதங்களே பிறந்தவர்கள் ஒருமுறை பிள்ளையார்பட்டி சென்று, உத்திராடம் நட்சத்திரம் என்று பிள்ளையார்பட்டி சென்று கற்பக விநாயகரை வணங்கிவிட்டு வருவது மிகவும் சிறப்பானது. அல்லது பாண்டிச்சேரி சென்று மணக்குள விநாயகரை வணங்கிவிட்டு வரலாம். அல்லது திருச்சியில் இருக்கின்ற உச்சி பிள்ளையார் கோயிலுக்கு சென்று பிள்ளையாரை வணங்கிவிட்டு வரலாம். ஆக பிள்ளையார் வழிபாடு உத்திராடத்தில் பிறந்தவர்கள் மிக மிக முக்கியமானது. அடுத்து திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் நல்ல கல்வியை பெறுவதற்காக திருவனந்தபுரம் சென்று அங்கே அயக்கிரவரை வணங்கிவிட்டு வரலாம். தொழில்துறையை விருத்தி அடைய வேண்டும் என்பதற்காக திருவோணத்தில் பிறந்தவர்கள் ஸ்ரீரங்கம் சென்று பெருமாளை வணங்கிவிட்டு வரலாம். அல்லது திருப்பதி ஏழுமலையானை திருவோணம் நட்சத்திரம் என்று தரிசனம் செய்துவிட்டு வரலாம். அடுத்து தொழில்துறையை வெற்றி பெற வேண்டும் என்று நினைப்பவர்கள், மேலும் இந்த வருடத்தில் போட்டியிலே வெற்றி பெற வேண்டும் என்று நினைப்பவர்கள் காஞ்சிபுரத்தில் இருக்கின்ற அஷ்டபுய பெருமாள் கோயில், அதாவது அங்கே இருக்கின்ற வரதராஜ பெருமாளுக்கு 1 கிலோமீட்டர் முன்பாக அஷ்டபுஜ 8 கைகளுடன் பெருமாள் கோயில் இருக்கிறது. பெருமாள் இருக்கிறார். ஆகவே அஷ்டபுஜ பெருமாளை வணங்கிவிட்டு வந்தால் நிச்சயமாக தொழில் போட்டியில் நீங்கள் வெற்றியை பெறுவீர்கள். எப்படிப்பட்ட போட்டியும் நீங்கள் வெற்றியை பெற முடியும். அடுத்து இந்த வருடம் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரமாக பிரதி வியாழக்கிழமை, நீங்கள் இருக்கின்ற உள்ளே பிரதி வியாழக்கிழமை குருபவனுக்கு நெய்தியமும் வைத்து விட்டு வர வேண்டும். மேலும் குடும்பத்திற்கான சச்சரவுகள் நீங்குவதற்காக பிரதி ஞாயிற்றுக்கிழமை ராவுகாலத்தில் துர்க்கையம்மனுக்கு நல்லெண்ணெய் தீபம் வைத்து விட்டு வர வேண்டும். இந்த தீப வழிபாடுகளின் மூலமாக இந்த வருடம் முழுமைக்கும் மகர ராசியில் பிறந்த நன்மைகளை அடைந்து சந்தோஷத்தை அடைவார்கள் என்பது உறுதி.